अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना नबियना मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम क़ुल हल यस्तविल लज़ीना यअलमून वल्लज़ीना ला यअलमून वक़ाल तआला फ़ी मक़ामिन आख़र फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम यरफ़अुल्लाहु अल्लज़ीना आमनू मिनकुम वल्लज़ीना ऊतुल इल्म दरजात वक़ाल नबियुना अलैहिस्सलातु वस्सलाम अल हिकमतु दाल्लतुल मुमिन याख़ुज़ुहा हैसु यजिदुहा औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அற்புதமான தீனல் இஸ்லாத்தை அறிவுபூர்வமான மார்க்கமாக, அறிவார்ந்த மார்க்கமாக ஆக்கி அல்லாஹ்வுடைய இந்த தீனல் இஸ்லாத்தில் அறிவுக்கும் மனிதனுடைய சிந்தனைக்கும் மனிதனுடைய கல்விக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருப்பதை போன்ற முக்கியத்துவத்தை வேறு எந்த மதமும் கொடுத்து விடாத அளவுக்கு, கொடுத்து விட முடியாத அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தீனல் இஸ்லாத்திலே அறிவுக்கும் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றான். இதெல்லாம் நாம் தெரிந்த விஷயங்கள் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே ஒரு வசனத்தில் கேட்கின்றான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபியே, நீங்கள் கேளுங்கள், அறிந்த மக்களும் அறியாத மக்களும் சமமாக முடியுமா என்று கேளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான். ஆக அறிவு என்பது ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தக்கூடிய, மனிதனுக்கு கண்ணியம் வழங்கக்கூடிய, மனிதனை சமுதாயத்தினுடைய அந்தஸ்தில் அவனை உயர்த்தக்கூடிய ஒரு மாபெரும் கருவியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவை வைத்திருக்கின்றான். உலகத்தில் எத்தனையோ செல்வங்கள், எத்தனையோ நியாமத்துகள், அல்லாஹ்வுடைய எத்தனையோ அருட்கொடைகள் இருக்கும் பொழுது இந்த அறிவு என்ற அருட்கொடை, அறிவு என்ற நியாமத், இது எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு சிறப்புக்குரியது என்று பார்க்கும் பொழுது, அருமை சகோதரர்களே, ஒரு மனிதனிடத்திலே அல்லாஹ் கொடுத்த உடல் உறுப்புகள் ஒழுங்காக இல்லை, அங்கஹீனமாக இருக்கின்றது, அவனிடத்தில் செல்வம் இல்லை, அவனிடத்தில் அதிகாரம் இல்லை, அந்தஸ்து இல்லை, பதவி இல்லை, அல்லது அவனுக்கு பெரும் பெரும் உறவினர்களோ பெரும் பெரும் அந்தஸ்துள்ள கண்ணியமிக்க சொந்தக்காரர்களோ குடும்பத்தார்களோ யாரும் இல்லை என்றாலும் கூட அவன் அறிவு ஒன்றில் மட்டும் தேர்ச்சி பெற்றிருப்பானால் சமுதாயத்தின் பார்வையில் அவனுடைய உடல் ஊனமுற்ற அந்த நிலையோ அல்லது அவனுடைய உடல் அங்கஹீனமோ ஒரு குறையாக தெரியாது, அவனுடைய ஏழ்மையோ வறுமையோ ஒரு குறையாக தெரியாது, அல்லது அவனுக்கு குடும்பம் இல்லாத நிலையோ உறவுகள் சொந்த பந்தங்கள் இல்லாத நிலையோ ஒரு குறையாக கருதப்படாது, அல்லது அவனுக்கு ஆட்சி அதிகாரமோ பதவி அந்தஸ்தோ இல்லாத ஒரு நிலையோ ஒரு குற்றமாகவோ குறையாகவோ கருதப்படாது. அந்த மனிதனிடத்தில் அறிவு மட்டும் இருக்குமேயானால், ஞானத்தை மட்டும் அவன் பெற்றுக்கொள்வானேயானால், அல்லாஹ்வுடைய பார்வையிலும் சரி மனிதனுடைய பார்வையிலும் சரி அவன் கண்ணியமிக்கவனாக உயர்ந்தவனாக கருதப்படுகின்றான் என்பது உலகத்தினுடைய யதார்த்தமான நிலை. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அறிவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வேற எதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பதில்லை. அறிவுதான் எல்லாமே என்பதுதான் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இங்கே நாம் விளங்க வேண்டும், அறிவு என்றால் என்ன, எத்தகைய அறிவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலியுறுத்துகின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகின்றார்கள்,
அது எத்தகைய அறிவை நம்ம கற்றுக்கொள்ளும்படி நம்ம உருவாக்கி கொள்ளும்படி சொல்கின்றார்கள் என்று பார்க்கும்போது சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய பார்வையிலே அறிவை இரண்டு வகையாக பிரிக்கலாம். அதற்கு அரபியிலே ஒன்று இல்முல் கசபி என்று சொல்வார்கள், இன்னொன்று இல்முல் லதுன்னி. இல்முல் கசபி என்றால் என்ன, இல்முல் லதுன்னி என்றால் என்ன? இல்முல் கசபி என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் சம்பாதித்த அறிவு, சம்பாதிக்கக்கூடிய அறிவு. இல்முல் லதுன்னி என்பது தானாக கிடைத்த அறிவு. என்ன வித்தியாசம்? ஒன்று இவன் சிரமப்பட்டு சம்பாதித்து கஷ்டப்பட்டு சேர்க்கக்கூடிய அறிவு, இன்னொன்று தானாக அல்லாஹ்வே கொடுத்த அறிவு, தானாக கிடைத்த அறிவு. இந்த இரண்டு அறிவினுடைய வித்தியாசத்தை நாம் பார்ப்போம் என்னால் அருமை சகோதரர்களே. இல்முல் லதுன்னி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் வழங்கக்கூடிய அறிவு. இந்த அறிவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு மத்தியில் ஏதாவது வித்தியாசம் வைத்திருக்கின்றானா, ஏற்றத்தாழ்வு வைத்திருக்கின்றானா, அல்லது மற்ற மற்ற படைப்பினங்களுக்கு மத்தியில் ஏதாவது ஏற்றத்தாழ்வு வைத்திருக்கின்றானா என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயத்தில் சொல்கின்றான், யார் யாருக்கு எந்தெந்த நேரத்திலே அந்த அறிவு தேவைப்படுகின்றதோ அந்தந்த நேரத்தில் எல்லாம் நாம் அந்த அறிவை வழங்கினோம். இந்த இல்முல் லதுன்னி என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வால் வழங்கப்படும் இந்த அறிவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில சமயங்களிலே தன்னுடைய திருமறையிலே வஹி என்றே பெயர் வைக்கின்றான். எப்படி நபிமார்களுக்கு வஹி அறிவிக்கப்படுமோ அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து, அந்த வஹி என்ற வார்த்தையை அல்லாஹ் எதற்கு பயன்படுத்துகின்றான்? சாதாரண மனிதர்களுக்கு வழங்கப்படும் அறிவுக்கும் அல்லாஹ் வஹி என்று சொல்கின்றான். அந்த அறிவை ஒன்று பிறக்கும் பொழுதே அவனுடைய அறிவால் அவனுடைய மூளையின் மூலமாக அல்லாஹ் கொடுத்திருக்கலாம், அல்லது அனுபவத்தால் இவனுக்கு அல்லாஹ் விளங்க செய்திருக்கலாம். சில சமயங்களிலே அவனுக்கு கனவின் மூலமாக கூட அல்லாஹ் அறிவை விளங்க செய்வான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் காணக்கூடிய நல்ல கனவு வஹீயினுடைய 46 பங்கில் ஒரு பங்கு என்று சொன்னார்கள். ஆக கனவின் மூலமாக கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மூமினுக்கு வஹீ அறிவிக்கின்றான், அதாவது நல்ல அறிவை அறிவிக்கின்றான். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், வ அவ்ஹைது இலல் ஹவாரியின். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சீடர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்ததாக சொல்கின்றான். ஈசா நபிக்கு அல்ல, ஈசா நபியுடைய தோழர்களுக்கு ஹவாரியன்களுக்கு ரப்பல் ஆலமீன் வஹி அறிவித்தேன் என்று சொல்கின்றான். அப்படி என்றால் ஹவாரியன்கள் நபிமார்களுக்கு ஒப்பானவர்களா? நபிமார்களுக்கு தானே அல்லாஹ் வஹி அறிவிப்பான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தோழர்களுக்கு அவருடைய நண்பர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்ததாக சொல்கின்றானே, அவருடைய சீடர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்ததாக சொல்கின்றானே. அப்படி என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சீடர்களாம் நபிமார்களா என்று பொருள் அல்ல. அப்படி பார்த்தால் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வ அவ்ஹைனா இலன் நஹ்லி, நாம் தேனீக்கு வஹி அறிவித்தோம் என்று சொல்கின்றான். தேனி, ஹனிபி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, தேன் கிடைக்கக்கூடிய அந்த பூச்சி, தேனை மலர்களில் எடுக்கக்கூடிய அந்த தேனி, அந்த தேனீக்கும் வஹி அறிவித்தேன் என்று சொல்கின்றான். ஆக இந்த இடங்களிலே, இந்த வஹி என்று வரக்கூடிய இந்த இடங்களிலே முஃபஸ்ஸிர்கள் விரிவுரையாளர்கள் அழகான விளக்கம் சொல்கின்றார்கள். எங்கே வஹி என்பது நபிமார்களோடு அல்லாஹ் சேர்த்து சொல்கின்றானோ அங்கே மட்டும்தான் அதற்கு இறை வேதம், இறை வார்த்தை, இறை வரிகள் என்று பொருள். அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக வந்த உத்தரவு என்ற வஹி என்று பொருள். மாறாக எங்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை நபிமார்களை தவிர மற்ற மற்ற நல்லடியார்களுக்கோ மற்ற மற்ற நபிமார்களுக்கோ, ஏன் தேனி போன்ற பூச்சிகளுக்கோ அல்லாஹ் வஹி என்று சொல்கின்றானோ அங்கெல்லாம் நல்ல ஞானம் என்று பொருள், நல்ல அறிவு என்று பொருள். ஆக இந்த அறிவு என்ற இந்த வார்த்தைக்கு அல்லாஹ் சொல்கின்றான், தேனிக்கு நாம் வஹி அறிவித்தோம். எப்படி வஹி அறிவித்தோம்? அதை பற்றி, தேனியை பற்றி பேசுவதா இருந்தால் மிக விரிவாக பேசிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அறிவியல் ரீதியாக ஆராய்ச்சி செய்து தேனியினுடைய அந்த ஞானத்தையும், தேனிக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த ஞானத்தையும் அறிவையும் சிலாயித்து ஆச்சரியப்படுகிறார்கள் வரலாற்று அறிவியல் ஆய்வாளர்கள். சயின்டிஸ்ட்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள், தேனிக்கு இந்த அறிவு எப்படி வந்தது என்று. அதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், வ அவ்ஹைனா இலன் நஹ்லி, நாம் தேனிக்கும் வஹி அறிவித்தோம், ஞானத்தை கொடுத்தோம். எதற்கு சொல்கின்றார் சகோதரர்களே? இந்த ஞானம் அல்லது அறிவு என்ற இந்த விஷயத்திற்கு அல்லாஹ் வஹி என்றே பெயரிடுகின்றான் குர்ஆனிலே சில இடங்களிலே. அந்த அளவுக்கு எப்படி நபிமார்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய அந்த அறிவிப்புக்கு வஹி என்று அல்லாஹ் பெயர் வைக்கின்றானோ அந்த வஹி என்ற பெயரை ஞானத்திற்கும் அறிவுக்கும் அல்லாஹ் சூட்டி ஆச்சரியப்படுகின்றான், சந்தோஷப்படுகின்றான். அருமை சகோதரர்களே, அந்த அளவுக்கு அறிவு என்பது, ஞானம் என்பது ஒரு மூமினுடைய மிக மிக உயர்வான பொருள். அல்லாஹ் வழங்கப்படக்கூடிய, அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய ஒரு மிக பெரும் அருட்கொடை, மிக பெரும் நியாமத் அறிவு என்பது. ஆனால் அந்த அறிவை ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு எல்லோருக்கும் ஒரே விதத்தில் தான் கொடுத்திருக்கின்றான். அனுபவ ரீதியாக அல்லது இந்த இல்முல் லதுன்னி இருக்கின்றதே,
இல்ம கசபி, அதாவது சம்பாதிக்கும் அறிவு, அது வேண்டுமென்றால் மனிதனுடைய முயற்சிக்கு ஏற்றவாறு மாறலாம். ஆனால் இல்முல் லதுன்னி என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வழங்கப்படக்கூடிய அறிவு ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் வைத்திருக்கின்றான். ஆனால் அந்த அறிவை மனிதர்கள் பயன்படுத்துவதை பொறுத்து தான், அந்த அறிவை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து தான் அந்த அறிவு பயனுள்ள அறிவா பயனற்ற அறிவா என்பது தீர்மானிக்கப்படுகின்றது. பார்க்கின்றோம் சில சமயங்களிலே பெரிய அறிவு ஜீவியாக இருப்பார், அறிவு மேதையாக இருப்பார். அவர் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி ஒரு முத்தான வார்த்தைகளாக இருக்கும், சத்தான வார்த்தைகளாக இருக்கும். அப்படி சமுதாயத்தை வழிநடத்துவதற்கும் சமுதாயத்தை உத்வேகப்படுத்துவதற்கும் தன்னுடைய மனதளவிலே குன்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மோட்டிவேட் செய்வதற்கும் ஒரு அற்புதமான வார்த்தைகளாக இருக்கும் அந்த அறிவு ஜீவிகளுடைய வார்த்தை. ஆனால் அவருடைய செயல்களை பார்ப்போம் என்றால் ஒரு மடையன் கூட செய்ய மாட்டான், அந்த மாதிரி செயல்களை செய்வார்கள். அறிவு ஜீவியாக இருப்பார், மிகப்பெரிய ஞானியாக இருப்பார். ஆனால் அந்த அறிவு ஜீவி தன்னால் படைக்கப்பட்ட தன்னுடைய கையால் உருவாக்கப்பட்ட ஒரு சிலைக்கு முன்னால் நின்று தன்னுடைய குறைகள் எல்லாம் முறையிட்டுக் கொண்டிருப்பார். கேட்டால் பெரிய அறிவு ஜீவி, பெரிய மேதை, பெரிய ஞானி. ஆனால் அவருடைய செயலை பார்க்கும் பொழுது தன்னால் தான் கையை உருவாக்கிய ஒரு சிலை, தானே உருவாக்கிய ஒரு சிலை. அவர் நினைத்தால் இதை போன்று ஆயிரக்கணக்கான அல்ல கோடிக்கணக்கான சிலைகளை உருவாக்க முடியும். அவர் நினைத்தால் இந்த சிலைக்கு எப்படி வேண்டுமானாலும் உருவம் கொடுக்க முடியும். அப்படி தன்னுடைய கற்பனைக்கு ஏற்றவாறு தன்னுடைய கையாலேயே உருவம் கொடுக்கப்பட்ட ஒரு சிலையை அதையே தெய்வமாக நினைத்து அதற்கு முன்னால் கை கட்டி கொண்டு நின்று தன்னுடைய பிரச்சனையை ஒருத்தர் முறையிடுகிறார் என்றால் இந்த அறிவை எங்கே கொண்டு போய் சொல்வது? ஆக அறிவு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், அந்த அறிவை பயன்படுத்தும் விதம் சரியில்லை, பயன்படுத்தும் முறை சரியில்லை. அறிவு ஜீவி என்று போட்டுக் கொள்வான். ஆனால் அந்த சிலைகளுக்கு மாலையிடுவது, அந்த கல்லுக்கு முன்னால் கொண்டு பாலை ஊற்றுவது, அந்த கல்லுக்கு மேலே கொண்டு தயிரை ஊற்றுவது, வாயில்லா ஜீவன்கள் எத்தனையோ ஜீவன்கள் பசியால் அழுதி கொண்டிருக்கும், அல்லது வாயுள்ள ஜீவன்கள் எத்தனையோ பச்சின குழந்தைகள் கதறி கொண்டிருக்கும் பாலுக்கு வழி இல்லாமல். ஆனால் இந்த அறிவு ஜீவி கொண்டு போய் ஒரு கல்லுக்கு கொண்டு போய் பாலை ஊற்றுவார். இவருடைய அறிவு அவ்வளவுதான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாங்கள் எல்லாம் அறிவாளிகள், சாதாரண அறிவல்ல, பகுத்தறிவாளிகள், பகுத்தறிவாதிகள். இப்படி எல்லாம் சிலைகளுக்கும் கல்லுக்கும் மண்ணுக்கும் கொண்டு பாலை ஊற்றுகிறீர்களே, மடையர்களா மூடர்களா என்றெல்லாம் நாங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் என்று புறப்பட்ட பகுத்தறிவாதிகள் இவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால், அவர்கள் பிள்ளையார் சிலைக்கு மாலை போடுகிறார் என்றால் இவர்கள் பெரியார் சிலைக்கு மாலை போடுகிறார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். பகுத்தறிவாதிகள் எத்தகைய பெரியார்? பிள்ளையார் சிலைக்கு மாலை போடுவதையும் பிள்ளையார் சிலைக்கு பாலை ஊற்றுவதையும் மூட நம்பிக்கை என்று பிரச்சாரம் செய்தவர், காட்டு மிராண்டித்தனம் என்று சாடியவர், மடத்தனம் என்று வஞ்சித்தவர். அந்த பெரியார் சிலைக்கு அவருடைய பக்தர்கள், அவருடைய பக்த கோடிகள் மாலையை போடுகிறார் என்றால் அவர் சொன்னார், அட பாவிகளா, அதற்கு மாலை போடக்கூடிய காசை ஒரு ஏழைக்கு தர்மம் செய்தால் அவன் வயிறார உண்டு விட்டு செல்வானே என்று பிரச்சாரம் செய்துதான் அவருடைய பிரச்சாரத்தினால் ஈர்க்கப்பட்டவர்கள். ஆனால் இவர்கள் அவருடைய சிலைக்கே கொண்டு மாலை போடுகிறார்கள். இது இவருடைய பகுத்தறிவு. அந்த சிலையை, அவருடைய சாமி சிலையை யாரா இழிவுபடுத்தி விட்டார், சேதப்படுத்தி விட்டார் என்றால் அவர்கள் பாவம் கொந்தளிக்கிறார்கள். இவர்களுடைய பெரியார் சிலையை யாரா இழிவுபடுத்தி விட்டார், பெரியாருடைய கையை ஒடித்து விட்டார், பெரியாருடைய மூக்கை ஒடித்து விட்டார் என்றால் இவர்கள் கொந்தளிக்கிறார்கள், கலாட்டா செய்கிறார்கள், ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். இவருடைய அறிவு இவ்வளவுதான். ஆக ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் அறிவை கொடுத்திருக்கின்றான். ஆனால் அந்த அறிவை பயன்படுத்தும் விதத்திலே கோட்டை விட்டு விடுகிறார்கள். வணக்கம் என்ற ரீதியிலே, வணக்கம் என்ற ரீதியிலே, இபாதத் என்ற ரீதியிலே சிலைகளை வணங்குவது தவறு என்று பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், மரியாதை என வரும்பொழுது அந்த சிலைகளுக்கு அந்த வணக்கவாசாலிகள் செய்யக்கூடிய அதே நடைமுறையை, அதே சம்பிரதாயங்களை, அதே சடங்குகளை இவர்களும் மரியாதை நிமித்தம் அதே சிலைகளுக்கு செய்கிறார்கள். இங்கே அறிவை இழந்து விடுகிறார்கள். இது ஞானம் கொடுக்கப்படாதவர்கள், வேதம் கொடுக்கப்படாதவர்கள், வழிகாட்டுதல் இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்காதவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசங்களை ஏற்காதவர்கள் இவர்கள் ஒரு பக்கம். இங்கே நம்மவர்களிலே அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியை பயின்றவர்கள், பயிற்றுவிப்பவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எங்களையே அர்ப்பணம் செய்திருக்கின்றோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட உண்மையான மூமின்கள் என்று போராடக்கூடியவர்கள், வாதாடக்கூடியவர்கள். இவர்களுடைய நிலை என்னவென்றால், அவர்கள் நின்றிருக்கக்கூடிய சிலைக்கு போர்வையை பொருத்துகிறார் என்றால் இவர்கள் படுத்திருக்கும் சிலைக்கு கொண்டு போய் போர்வையை பொருத்துகிறார்கள். அவர் நின்றிருக்கக்கூடிய சிலைக்கு மாலையை போடுகிறார் என்றால் இந்த அறிவாளி படுத்திருக்கும் சிலைக்கு கொண்டு போய் மாலையை போடுகின்றார்.
அவர் நின்றிருக்கும் சிலையை வணங்கி அதற்கு முன் அதுவரை அது சாம்பலாக இருந்தது. அந்த சாமிக்கு முன்னால் சென்றவுடன் எப்படி திருநூறு என்ற பெயரை பெற்றுவிட்டது என்று ஒரு மூட நம்பிக்கையை நம்புகிறாரோ, அதே போன்று இவர் கடையில இருக்கும் வரை அதற்கு பெயர் பூந்தி, பாபாவுடைய கபருக்கு போய்விட்டு வந்து விட்டால் அதற்கு பெயர் தபரூக் என்று அதே மூட நம்பிக்கையை இவரும் பின்பற்றுகின்றார். அல்லாஹ்வுடைய வேதம் கொடுக்கப்பட்டவர், அல்லாஹ்வுடைய தூதரை நம்புபவர், அல்லாஹ்வுடைய ஞானம் வழங்கப்பட்டவர், அல்லாஹ்வை மறுமை நாளை நம்புபவன் என்று வாதிடக்கூடியவர், இவரிடத்திலும் அதே மூட நம்பிக்கை. காரணம் என்ன? ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் அறிவை கொடுத்திருக்கின்றான். ஆனால் அந்த அறிவை பயன்படுத்தக்கூடிய விதத்திலே கோட்டை விட்டு விடுகின்றார்கள். இது இல்முல் லதுன்னி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நியாமத்தாக வழங்கக்கூடிய இல்மு, அறிவு. அல்லாஹ் தன்னுடைய ஞானமாக வழங்கக்கூடிய அறிவு. இந்த அறிவை ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் கொடுத்திருக்கின்றான். ஆனால் அதை பயன்படுத்துவதிலே மனிதர்கள் வேறுபட்டு விடுகின்றார்கள். அதனால் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அவன் அறிவுக்கும் ஞானத்திற்கும் எந்த காலத்திலும் அவன் புறந்தள்ளிவிட முடியாது, புறந்தள்ளிவிடக் கூடாது. அறிவு கிடைக்கிறது என்றால் அது எங்கே கிடைத்தாலும் சரி அதை போய் அடைந்தே தீர வேண்டும். அல் ஹிக்மத்து வால்லத்துல் முஃமின் யாஹுதுஹா ஹைஸ் யஜிதுஹா. ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அறிவு ஞானம் என்பது அவனுடைய காணாமல் போன சொத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அறிவு ஞானம் என்பது அவனுடைய காணாமல் போன சொத்து. யாஹுதுஹா ஹைஸ் யஜிதுஹா. எங்கே பார்ப்பானோ அங்கே போய் எடுத்துக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஒரு பொருளை காணாம போய் தொலைச்சிட்டு இருக்கிறோம், திடீர்னு ரோட்ல கிடக்குது, அது நம்ம பொருளும் கன்ஃபார்மா தெரியுது. இதுக்கு போய் நம்ம யார்கிட்ட கேட்டது, யார் பொருள் எப்படிங்க வந்துச்சு, என்னுடைய பொருளாச்சே, இதுக்கு ஆதாரம் என்ன கேட்டுருக்க மாட்டோம். நம்ம பொருளை நம்ம தூக்கிட்டு வந்துட்டே இருப்போம். அப்புறம் வரட்டும் எடுத்து வச்சவன் யாருன்னு சொல்லி. இதான மனித இயல்பு. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அது போன்று ஹிக்மத் என்பது, அறிவு என்பது ஒரு மூமினுடைய காணாமல் போன பொருள், அவன் காணாமல் போன சொத்து. அவன் எங்கே பார்த்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை. ஏனென்றால் அறிவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றான். அருமை சகோதரர்களே, இதெல்லாம் இல்மே லதுன்னி என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வால் வழங்கப்படும் ஞானம், அல்லாஹ்வால் வழங்கப்படும் அறிவு. அந்த அறிவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் வழங்கி இருக்கின்றான். அதனால் தான் அந்த அறிவை பயன்படுத்தாத மக்கள், அல்லாஹ் கொடுத்த அறிவை முறையாக பயன்படுத்தாத மக்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சாடுகின்றான். வலஹும் ஆயுனுன் லா யுப்சிருன பிஹா. அவர்களுக்கு கண்ணிருந்து பார்க்காத குருடர்கள் அவர்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. காதிருந்தும் கேட்காத செவிடர்கள், அறிவிருந்தும் பயன்படுத்தாத மூடர்கள். அவர்களுக்கு நாம் கண்ணை கொடுத்திருக்கின்றோம், காதை கொடுத்திருக்கின்றோம், அறிவை கொடுத்திருக்கின்றோம். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் முறையாக பயன்படுத்தவில்லை. ஒரு அறிவாளி தன்னுடைய அறிவை முறையாக பயன்படுத்தி இருப்பானால் அவனுடைய அறிவு அவனை அறியாமலேயே அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். இதைத்தான் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருவசனத்தில் சொல்கின்றான், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் உலில் அல்பாப். இரவையும் பகலையும் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் வானத்தையும் பூமியையும் நாம் படைத்திருப்பதிலும் அறிவுள்ள மக்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன. சூரத் ஆல இம்ரான்ல அல்லாஹ் சொல்கின்றான். எத்தகைய அத்தாட்சி? இரவு பகல் மாறி மாறி வருவது. இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்கின்றான். அவன் ஒரு முஸ்லிம் அல்ல, மூமின் அல்ல, அல்லாஹ்வை ஏற்றவன் அல்ல. ஒரு வெறும் சிந்தனையோடு, ஒரு பரந்த மனப்பான்மையோடு, ஒரு விசாலமான அறிவோடு வானத்தை பூமியை பற்றி ஆராய்ச்சி செய்கின்றான். வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவும் பகலும் மாறி மாறி வருவதை பற்றி ஆராய்ச்சி செய்கின்றான். ஆனால் அந்த ஆராய்ச்சி அவனை எங்கே கொண்டு போய் விடும் தெரியுமா? அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமம் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். அவன் ஆராய்ச்சி செய்வது வானத்தை பூமியை பற்றி, ஆராய்ச்சி செய்வது இரவு பகலும் மாறி மாறி வருவதை பற்றி, அஸ்ட்ரானமியை பற்றி, ஜுவாலஜியை பற்றி, ஜியோகிராபியை பற்றி. ஆனால் அந்த ஆராய்ச்சி முறையான ஆராய்ச்சியா இருக்கும் பொழுது அது அவனை எங்கே கொண்டு போய் சேர்த்து விடும் என்றால், அவனை நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கக்கூடிய பைத்தியக்காரனாக ஆக்கிவிடும் அவனை. ஒருத்த உட்கார்ந்தாலும் நின்றாலும் படுத்தாலும் எப்போ ஒன்னே நினைச்சிட்டு இருந்தான் அவன் யாருங்க? பைத்தியக்காரன் தானே. அதுல பைத்தியம் ஆயிட்டான். அப்படிப்பட்ட பைத்தியக்காரன் அவனை ஆக்கிவிடும் எது? அவன் செய்யக்கூடிய வானத்தை பூமியை பற்றி ஆராய்ச்சி, அவன் செய்யக்கூடிய இரவு பகலை பற்றி ஆராய்ச்சி ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். ஆகவே அருமை சகோதரர்களே, அந்த அறிவை ஒரு மனிதன் முறையாக பயன்படுத்துவானேயானால், அல்லாஹ் கொடுத்த அறிவை எல்லா மனிதர்களும், அது மூமின்கள் அல்ல, மூமின் அல்லாதவர்கள் அல்ல, எல்லா மனிதர்களுமே அல்லாஹ் கொடுத்த அறிவை முறையாக பயன்படுத்துவார்களானால் அந்த அறிவு அவர்களை அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும், அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்துக்கு இழுத்து கொண்டு வந்து விடும். இது இல்முல் லதுன்னி, அதாவது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வழங்கப்படக்கூடிய அன்பளிப்பான அல்ல இல்மே வஹபி என்று சொல்வார்கள் அரபியில். இதற்கு இல்முல் வஹபி, அல்லாஹ் அன்பளிப்பாக வழங்கக்கூடிய அறிவு, தானமாக வழங்கக்கூடிய அறிவு. அடுத்து ஒரு அறிவு இருக்கிறது இல்முல் கஸபி, தான் சம்பாதிக்கும் அறிவு, நாம் சம்பாதிக்கும் அறிவு. இந்த அறிவு எவ்வளவு முக்கியமானது?
இது வேறுபடும். மனிதர்களுடைய முயற்சிக்கு ஏற்றவாறு, அவருடைய சம்பாத்தியத்துக்கு ஏற்றவாறு, அவர்கள் எடுக்கக்கூடிய சிரமத்திற்கு ஏற்றவாறு, அவர்கள் படக்கூடிய கஷ்டத்திற்கு ஏற்றவாறு இந்த அறிவு இல்முல் கஸபி என்பது மாறுபடும். எப்படி மனிதன் பொருளை சம்பாதிக்கும் பொழுது அவனுடைய முயற்சிக்கு ஏற்றவாறு சம்பாத்தியம் மாறுபடுமோ, அதுபோன்று அறிவை சம்பாதிக்கும் பொழுதும் அவனுடைய முயற்சிக்கு ஏற்றவாறு இந்த அறிவு சம்பாத்தியமும் மாறுபடும். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கெல்லாம் இல்முல் லதுன்னி அல்ல இல்முல் வஹபி என்று சொல்லக்கூடிய அன்பளிப்பான இல்மை நிறைய கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வை விளங்குகின்றோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்குகின்றோம். எம்பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் தான் மனிதன் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது என்று நம்புகின்றோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி நடந்தினால்தான் உலகத்திலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி என்பதை நம்புகின்றோம். நமக்கு ரப்பல் ஆலமீன் இந்த இல்முல் வஹபி என்று சொல்லக்கூடிய அன்பளிப்பான இல்மை வாரி வழங்கி இருக்கின்றார். ஆனால் இந்த இல்முல் கஸபி என்று சொல்லக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய கல்வியை, சம்பாதிக்கக்கூடிய அறிவை நாம் எந்த அளவுக்கு பெற்று இருக்கின்றோம்? அந்த கல்வியை பெறுவதற்கு, அறிவை பெறுவதற்கு நாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்கின்றோம்? அன்பு சகோதரர்களே, அதனால் தான் இந்த இல்முல் கஸபிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனை இறக்கும் பொழுது ஓத தெரியாத, படிக்க தெரியாத ஒரு நபியை தேர்ந்தெடுக்கின்றான். அதுவரை பள்ளிக்கூடம் சென்றதில்லை, பல்கலைக்கழகம் சென்றதில்லை, குருகுல கல்வி கூட சென்றதில்லை, ஓத தெரியாத ஒரு நபியை தேர்ந்தெடுக்கின்றான். அந்த ஓத தெரியாத நபிக்கு, படிக்க தெரியாத நபிக்கு ரப்பல் ஆலமீன் நன்றாக தெரியும் இவருக்கு எழுத்தறிவு கிடையாது, படிப்பறிவு கிடையாது என்று. இவருக்கு ஓத தெரியாது, படிக்க தெரியாது என்று தெரியும். தெரிந்து கொண்டே ரப்பல் ஆலமீன் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இட்ட முதல் கட்டளை என்ன தெரியுமா? இக்ரா, படியுங்கள். படிக்க தெரியாத ஒரு நபியை பார்த்து, ஓத தெரியாத நபியை பார்த்து ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும் இவருக்கு படிக்க தெரியாது, தெரிந்தும் ரப்பல் ஆலமீன் கட்டளை இடுகின்றார், இக்ரா, படியுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நபி காரேன், எனக்கு படிக்க தெரியாது, நான் படிக்கக்கூடிய இல்லையே, எனக்கு படிக்க தெரியாது, எழுத்தறிவு கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் சொன்னார்கள், இக்ரா, மீண்டும் படியுங்கள். 2-3 முறை சொன்ன பிறகு சொன்னார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். முதல் வசனத்தை ரப்பல் ஆலமீன் இறக்கினான். எதற்காக சகோதரர்களே? இந்த உம்மத் படிப்பு, வாசிப்பு என்ற இந்த நற்குணத்தின் மூலமாக தங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று உணர்த்துவதற்காக. ஏனென்றால் எத்தனையோ சம்பவங்களை, ஆயிரக்கணக்கான சம்பவங்களை பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட எந்த சட்டமுமே அது பெருமானாருக்கு சொல்லப்பட்டதல்ல, கியாமத் நாள் வரை வரக்கூடிய உம்மத்தினருக்கு சொல்லப்பட்டது. எத்தனை விஷயங்களை ரப்பல் ஆலமீன் சொல்வான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியே இப்படி செய்யாதீர்கள் என்று. அது நபிக்கு சொல்லப்பட்டதல்ல, கியாமத் நாள் வரை வரக்கூடிய உம்மத்துக்கு சொல்லப்பட்டது. அதுபோன்று ஒரு ஓத தெரியாத மனித நபியை பார்த்து, ஒரு படிக்க தெரியாத நபியை பார்த்து இக்ரா, படியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் என்றால், அல்லாஹ் அந்த அளவுக்கு அறியாதவன் இல்ல. நவுது பில்லா. இவர் ஓத தெரியாதாச்சே, இவரை போய் ஓதுன்னு சொல்றமே, இவருக்கு படிக்க தெரியாது, இவரை போய் படின்னு சொல்றமே, இவர் எப்படி படிப்பாரு என்றெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாதா? கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் உணர்த்துகின்றான் படிப்பது என்பது எவ்வளவு அவசியம், வாசிப்பு என்பது எவ்வளவு அவசியம். அந்த அந்த வாசிப்பின் மூலமாக, படிப்பின் மூலமாகத்தான் சோதரே இல்முல் கஸபி என்று சொல்லக்கூடிய சம்பாத்திய கல்வி கிடைக்கும். இதன் மூலமாக, வாசிப்பதின் மூலமாக. அந்த வாசிக்கும் திறனை நாம் சமுதாயம் இன்று மிக மிக பலகீனம் அடைந்திருக்கிறது என்றால் அது ஆச்சரியம் இல்லை. வாசிக்கும் குணமே நம்ம இடத்துல இல்லை, படிக்கும் குணமே இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனா படிக்கிறதுனா எப்ப படிப்போம்? ஸ்கூல்ல இருக்குமோ படிச்சிருப்போம், காலேஜ்ல இருக்குமோ படிச்சிருப்போம், அவ்வளவுதான். அதற்கு பிறகு இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை என்னன்னு சொன்னா, படிப்புன்னு சொன்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10% நியூஸ் பேப்பர் படிப்போம், அவ்வளவுதான். அதை மிஞ்சி எதுவுமே படிக்கிறது கிடையாது. இல்ல எங்கேயாவது நோட்டீஸ் கொடுத்தா நோட்டீஸை படிப்போம், பிட் நோட்டீஸை படிப்போம். இல்ல எங்கேயாவது போஸ்டர் ஓடினா போஸ்டரை படிப்போம். இதுதான் நம்முடைய படிப்பு என்பது. இதை தாண்டி நாம் படிப்பது, படிக்கும் குணம் என்பது நம்ம இடத்துல சகோதரர்களே மிக மிக குறைவாக என்று சொல்வதை விட இல்லாமலேயே போய்விட்டது. வாசிப்பு திறன் எதற்காக சொல்ல என்றால், இன்று இன்டர்நேஷனல் லெவலிலே இன்றைய தினம் இன்டர்நேஷனல் புக் டே என்று கொண்டாடுகிறார்கள், புத்தக தினம். இந்த வாசிப்பு திறனை மனிதர்களுக்கு மத்தியில் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக புத்தக தினம் என்று கொண்டாடப்பட்டு அதன் மூலமாக மனிதர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்றது. வாசியுங்கள், படியுங்கள், நிறைய படிக்கும் குணத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள், வாசிக்கும் குணத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்று. அருமை சகோதரர்களே, நாம் வாழ்க்கை என்றால் என்ன நினைத்திருக்கோம் என்றால், வெறும் வியாபாரம், வெறும் தொழில், வெறும் கடை, வெறும் வியாபாரம், வெறும் தொழில், வெறும் கடை, இதுதான் நம்முடைய வாழ்க்கையே. இல்லை சகோதரர், அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது நமக்கு. நாம் சாதாரண உம்மத்தினர் அல்ல.
ஏதோ வாழ்ந்தோம், சென்றோம், மறந்துட்டோம், மூத்தாயிட்டோம், அடக்கம் பண்ணிட்டாங்க என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய லட்சியத்தின் அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு அமைத்திருக்கும் பொழுது அந்த லட்சியத்துக்கு கூர்த்திட்டும் வகையிலே நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டியது அவசியம். அதற்கு மிக மிக அடிப்படை வாசிக்கும் திறன், படிக்கும் திறன். என்ன இன்னைக்கு பார்த்தோம்னா சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாசிக்கும் திறனை நமக்கு ஊக்குவிப்பதற்காக வேண்டித்தான், வாசிக்கும் திறனை ஊக்குவிப்பதற்காகத்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தைக்கு அல்ல, ஒரு எழுத்துக்கு, ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகளை அல்லாஹ் வழங்குகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்துக்கு செய்தி சொன்னது எதற்காக? இந்த வாசிக்கும் குணத்தை அதிகப்படுத்த வேண்டும், வாசிக்கும் திறனை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். உலகத்தில் வேற எந்த புத்தகத்துக்கும் இல்லாத சிறப்பு, எந்த வேதத்துக்கும் இந்த சிறப்பு கிடையாது, எந்த உம்மத்துக்கும் இந்த சிறப்பு கிடையாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த குர்ஆனுக்கு மட்டும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த உம்மத்தினருக்கு மட்டும் அல்லாஹ் இந்த சிறப்பை கொடுக்கிறார் என்றால் காரணம் என்ன? வாசிக்கும் திறனை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். அதனால சொன்னார்கள், வலா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் வாஹித், அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் மீமும் ஹர்ஃபுன். நான் அலிஃப் லாம் மீம் என்ற வார்த்தையை ஒரே வார்த்தை என்று சொல்ல மாட்டேன், மாறாக அலிஃப் என்பது ஒரு எழுத்து, மீம் லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. ஆகவே குர்ஆன் ஓதும் பொழுது அலிஃப் லாம் மீம் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் 30 நன்மை. ஏங்க இப்லீஸ் எவ்வளவு மோசமானவன், எவ்வளவு கேவலப்பட்டவன், ரஜீம் விரட்டப்பட்டவன், மல்ஊன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். அந்த இப்லீஸ் பேர் குர்ஆன்ல வரும்பொழுது இப்லீஸ்னு படிச்சினா 70 நன்மைங்க. இப்லீஸ்ங்கற வார்த்தை சொன்னா 70 நன்மை, 50 நன்மை. அஷைத்தான்ங்கற வார்த்தை சொன்னா 70 நன்மை. எதற்காக? அந்த வாசிக்கும் திறனை, வாசிக்கும் குணத்தை, வாசிக்கும் பண்பை வளர்க்க வேண்டும் என்பதற்காக ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய சிறப்பு இது. அல்லாஹ்வுடைய குர்ஆனை வாசிக்கும் பொழுது நீங்கள் இப்லீஸ் என்று சொன்னால் 50 நன்மை உங்களுக்கு, ஹின்சீர் என்று சொன்னால் 60 நன்மை. எப்பொழுது? அல்லாஹ்வுடைய குர்ஆனை வாசிக்கும் பொழுது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆனில் இருந்து நம்முடைய வாசிக்கும் திறன் அதிகரிக்க வேண்டும், ஆரம்பமாக வேண்டும். அல்லாஹ்வுடைய குர்ஆனை வாசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனுடைய பொருளை வாசிக்க வேண்டும், அதற்குரிய தஃசீர் விளக்கங்களை வாசிக்க வேண்டும். அதற்கு மேல் நல்ல நல்ல புத்தகங்களை, நல்ல நல்ல நூல்களை, நல்ல நல்ல கிரந்தங்களை வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நாம் படிப்பு திறன், வாசிப்பு திறன் அதிகரிக்குமோ சகோதரர்களே, அந்த அளவுக்கு தான் நமக்கு அல்லாஹ்வின் தரப்பில் அந்த இல்முல் கஸபி என்று சொல்லக்கூடிய சம்பாதிக்கும் அறிவும் நமக்கு அதிகப்படும். எதற்காக சொல்கிறேன் என்றால், இன்று உலகத்திலே பார்ப்போம் என்னால் சகோதரர்களே, அறிவை படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த வாசிக்கும் திறனை நாம் அதிகப்படுத்திக் கொண்டால் மட்டும் போதாது, வாசித்த அறிவை மேம்படுத்திக் கொண்டால் மட்டும் போதாது, அங்கும் அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்த வேண்டும் முறையாக. அங்கும் அறிவை முறையாக பயன்படுத்தவில்லை என்றால் அங்கும் மனிதன் பெரிதாக படித்திருப்பான், பெரிய ஞானியாக இருப்பான், ஆனால் பெரிய படிப்பு படித்து திருட்டை நவீன முறையில் திருடுவான். இன்டர்நெட்ல திருடுறான், இமெயில திருடுறான், வெப்சைட்ல திருடுறான், பேங்க் கார்டுல திருடுகின்றான், வித்தியாசமா நவீன முறையில் திருடுகிறான். எப்படி? படித்து விட்டு வந்து படிக்கின்றான், ஆனால் அந்த படிப்பு அவனை திருடனாக ஆக்குகின்றது. இன்னைக்கு பார்க்கிறோம், இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய படிப்பாளி பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு அடுத்தபடியாக ஒரு படிப்பாளி என்று சொன்னால் இவர்தான். ஐநா சபைக்கே பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக திகழ்ந்தார். மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய ஞானி என்று போற்றப்பட்டவர். ஆனால் என்னாச்சு? ஒரு சாதாரண ஒரு பொம்பளை விஷயத்தில் தன்னுடைய மனதை பறிகொடுத்து, தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இன்றைக்கு தன்னுடைய மந்திரி பதவியை இழந்து கேவலப்பட்டு நிற்கின்றார் இந்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர். காரணம் என்ன? படிப்பாளிதான், அறிவாளிதான். ஆனால் அந்த அறிவையோ படிப்பையோ முறையாக பயன்படுத்தவில்லை என்றால் சகோதரர்களே, அந்த அறிவே இவருக்கு கண்ணியத்தை தருவதற்கு பதிலாக இழிவை தரும் என்பதற்கு இன்றைய யதார்த்த உதாரணம் இது. அதனால்தான் அருமை சகோதரர்களே, ஒரு உருது அறிஞர் சொன்னார், கவிஞர் சொன்னார், ஜிஸ்கு துனியா இல்மு கஹதி ஹே வ ஜஹலே மஹஸ் ஹே, இல்மு தோ ஹே ஆப்கே இர்ஷாத் ஃபர்மானே கா நாம். எதற்கு இந்த உலகம் கல்வி என்று சொல்கின்றதோ, அறிவு என்று சொல்கிறதோ, ஹே வ ஜஹலே மஹஸ் ஹே, அது ஒரு வடிகட்டிய முட்டாள்தனம். எவ்வளவு அற்புதமான வார்த்தை! ஜிஸ்கு துனியா இல்மு கஹதி ஹே வ ஜஹலே மஹஸ் ஹே, எதற்கு இந்த உலகம் கல்வி என்று அறிவு என்று பெயர் வைக்கின்றதோ, ஹே வ ஜஹலே மஹஸ் ஹே, அது ஒரு வடிகட்டிய முட்டாள்தனம். இல்மு தோ ஹே ஆப்கே இர்ஷாத் ஃபர்மானே கா நாம். உண்மையிலே கல்வி என்றால், உண்மையிலே அறிவு என்றால் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை இந்த உலகத்திற்கு போதித்தார்களோ அதுதான் உண்மையான அறிவு.
ஆகவே அருமை சகோதரர்களே, எவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் படிச்சாலும், எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சித்தாந்தவாதியா இருந்தாலும், அந்த சித்தாந்தவாதி எம்பெருமானாருடைய போதனைகளை படிக்கவில்லை, தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அந்த கல்வினால் எந்த பலனும் இல்லை. ஆகவே நாம் அதிகமாக அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையும் கற்போம், நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். அதோடு சேர்த்து மற்ற ஞானங்களை படிப்போம். படிக்கும் பொழுது எப்படி படிக்க வேண்டும்? இஸ்லாம் என்ற கண்ணாடியை போட்டுத்தான் எதையுமே படிக்க வேண்டும். நாம் படிப்பது குஃப்ருடைய கொள்கையை கூட படிக்கலாம், தவறில்லை. கம்யூனிஸ்ட் கொள்கையை படிக்கலாம், தவறில்லை. கிறிஸ்தவ நாசராணிகளுடைய கொள்கையை படிக்கலாம், தவறில்லை. யூதர்களுடைய கொள்கையை படிக்கலாம், தவறில்லை. ஆனால் நாம் அணிந்திருக்கும் கண்ணாடி இஸ்லாம் என்ற கண்ணாடியின் வழியாகத்தான் அவற்றை படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் படிக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து நல்ல படிப்பினை நமக்கு கிடைக்கும், நம்முடைய இம்மைக்கும் மறுமைக்கும் பயன்படும். வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படி பயன்பெறக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. நம்முடைய வாசிப்பு திறனும் கல்வி திறனையும் ரப்புல் ஆலமீன் அதிகரித்து உண்மையான கல்வி ஞானத்தை கொடுத்து, அந்த எந்த கல்வியின் மூலமாக அல்லாஹ் உலகத்திலே கண்ணியத்தை கொடுத்து மறுமையிலே சொர்க்கத்தையும் வெற்றியையும் தருவானோ அப்படிப்பட்ட கல்வியாளர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.